தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் மதுரை மகபூபாளையம் பகுதியில் உள்ள சின்னாதிரலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசுகையில், தமிழகத்தில் 6 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா. அவர் கையெழுத்து போட்டதால் தான் இன்று பெண்கள் அரசியலுக்கு வந்துள்ளார்கள். மதுரையில் ஒரு மேயர் பெண்ணாக இருப்பதற்கு முக்கிய காரணம் ஜெயலலிதா தான். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. தமிழ்நாடு உயர்கல்வியில் முதலிடத்திற்கு வந்துள்ளதற்கு முக்கிய காரணம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான். அதிமுக ஆட்சி காலத்தில் கல்வி வளர்ச்சியில் சிறந்து விளங்கியதும் இந்திய சேட்டலைட் அனுப்பியதற்கு தமிழர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அதிமுக தான். கடந்த 30 ஆண்டுகளில் கொண்ட ஆட்சியில் இருந்ததால் இவ்வளவு கல்வியில் வளர்ச்சி பெற்றுள்ளது. திமுக 6 முறை ஆட்சியில் இருந்துள்ளது. ஒரு புதிய திட்டத்தையாவது கொண்டு வந்துள்ளார்களாம். ஓலை குடிசைக்கு ஒரு விலக்கு கொடுத்தவர் எம்ஜிஆர். நோன்பு கஞ்சிக்கு இலவசமாக அரிசி வழங்கியவர் எம்ஜிஆர். சிறுபான்மை காவலரி என்று சொன்ன திமுக செய்ததா? கைலி கட்டியவர்கள் எல்லாம் தீவிரவாதி என்று சொன்னவர் கலைஞர். திமுக ஆட்சியில் பள்ளிவாசலில் பூட்ஸ் கார்டன் காவலர்கள் சென்றார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் இன்னும் திமுகவை நம்புகிறார்கள். திமுக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவன் ஆசையை தூண்டணும் என்றும் சதுரங்க வேட்டை படத்தில் வருவதை போல திமுக ஆசையை தூண்டும் வேலையை செய்து வருகிறார்கள். கோட்டைக்கு சென்ற ஒரே மாதத்தில் புகாருக்கு தீர்வு காணப்படும் என்று முதல்வர் சொன்னார். தமிழ்நாட்டில் ஒருவர் துணிந்து போய் சொல்கிறார் பாருங்கள். எத்தனைக்கு எத்தனை முதலமைச்சர் ஸ்டாலின். கலைஞர் ஒரு மாதிரி என்றால் ஸ்டாலின் அதை காட்டிலும் ஒரு மாதிரி. சிவகங்கை மாவட்ட பெண் துணை ஆணையர் ஒருவர் தன் உயிருக்கு ஆபத்து என டிஜிபியிடம் புகார் கொடுத்துள்ளார். காவலர் தேர்ந்தெடுப்பதில் முறைகேடு நடந்துள்ளதாக அதை விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் சொல்லியுள்ளது. அதை விசாரித்து சொன்னதற்கு ஒரு உயிரை போகும் அளவிற்கு ஆட்சி நடத்தும் கட்சி அந்த துறையை வைத்துள்ள முதலமைச்சருக்கு வெட்கம், மானம், ரோஷம் உள்ளதா? இதில் 200 சீட்டுகள் பிடிப்பாராம். துணை முதல்வர் ஊர் ஊராக சென்ற நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்து பெண்களை காக்க வைக்கிறார். 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றியதாக சொல்லும் திமுக நீட் தேர்வை ரத்து செய்ததா? மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ததா? பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியராக மாற்றினார்களா? இதுதான் சதுரங்க வேட்டை நடிகர் நட்டி சொன்னது. ஸ்டாலின் வாயிலே அல்வா கொடுத்து வாயிலே வடை சுட்டு ஆட்சியை பிடித்துள்ளார் என்றால் சதுரங்க வேட்டை பட நடிகர் நட்டிக்கு எல்லாம் பெரிய நட்டி ஸ்டாலின் தான். துணை முதல்வர் உதயநிதி எப்போது செங்கலை தூக்கினாரோ 6 ரூபாய் இருந்த செங்கல் என்று 13 ரூபாய் விலை உயர்ந்து விட்டது. ஊழல் செய்வதில் திமுகவை மிஞ்ச முடியாது. கில்லாடிகள் தான். காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகிகள் தவறு செய்கிறார்கள். 1 வருடத்தில் சாட்டியை பிடிப்பேன் என்று சொல்கிறார். 2 வருடத்தில் அமைச்சர் பிடிஆர் 30 கோடி சம்பாதித்து விட்டார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மாமன் மச்சனாக இருந்து வருகிறோம். அதில் ஒருவரை அனுப்பி மத கலவரத்தை தூண்டி விடுகிறார்கள். டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வந்த பாஜகவுக்கே பாராட்டு விழாவா? மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக பாஜக கள்ள கூட்டணி வைத்துள்ளார்கள். ஆணித்தரமாக குற்றம் சாட்டுகிறேன். அண்ணாமலையை பார்த்து உதயநிதி அண்ணா சிலைக்கு வந்து பார் என்று சொல்கிறார். அண்ணாமலையை பார்த்து உதயநிதி அண்ணா சிலைக்கு வந்து பார் என்று சொல்கிறார். நீங்கள் சண்டை போடுவதற்கு தமிழ்நாடு கிடைத்தது. வரி குதிரையில் உள்ள வரியை விட அதிகமாக வரி விதிக்கிறார்கள். இப்போது மதுரையில் நாய் குதிரை வளர்த்தால் வரி, இனி நடந்தாலும் வரி கேட்பார்கள். அந்த அளவிற்கு மோசமான பேர் வழிகள் திமுகவினர். தேர்தல் வருவதால் மீண்டும் சதுரங்க வேட்டை நட்டியாக முதல்வர் மாறிவிடுவார். அதிமுகவில் சிறிய விஷயம் நடந்தாலும் அதை பெரிதாக்கி விடுகிறார்கள். உண்மை சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவிற்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு கஷ்டப்பட்டு மக்களை அழைத்து போகின்றனர். ஆனால் அதிமுக நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் தானாகவே வருகை தருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தாலும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும் அளவிற்கு அவரது ஆட்சி அமைந்தது. செங்கோட்டையின் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை களங்கப்படுத்த திமுக திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது என்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.